வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு இனியவை கூறல் அதிகாரம் குறள் எண் 5. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. அதாவது முதல்ல பணிவு அப்படின்னா என்ன? பணிவு என்று சொன்னால் எளிமை அப்படின்னும் ஒரு பொருள் சொல்லலாம். எளிமை அப்படிங்கிறது என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னா, நம்முடைய உடையில் மட்டும் எளிமை என்பது கிடையாது. நம்முடைய சொற்கள், பேசக்கூடிய பேச்சு, நடத்தை, பழக்க வழக்கங்கள், அப்படி எல்லாத்துலேயும் பணிவு, எளிமை இருக்க வேண்டும். இப்போது ஒருத்தர் பணிவோடு இருந்து இனிய சொற்களை மற்றவங்க கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, அதனை விட சிறந்த ஆபரணம் ஒருவருக்கு வேறு எதுவும் கிடையாது. இனிய சொற்கள் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. அதனால் அதுவும் ஒரு வகையில் செல்வம்தான். ஏனெனில் கடுஞ்சொற்கள் நம்மளுடைய உள்ளத்தின் அமைதியை அழித்து பகையை வளர்க்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நாம் இனிய சொற்களை பேசினா எல்லாரும் நம்மளை விரும்பி நம்மக்கிட்ட பேசி நட்பு பாராட்டி சந்தோஷப்படுவாங்க. பணிவு மற்றும் இனிய சொற்களை பேசுதல் ஆகியவையே ஒருவருக்கு உண்மையான மற்றும் சிறந்த அணிகலன்கள் ஆகும். இதை தவிர பொன், மணி, வைரம் போன்ற ஆபரணங்கள் எல்லாம் உண்மையான அணிகலன்கள் கிடையாது. இப்போ இந்த குறளை பார்க்கும்போது இதுக்கு உதாரணமாக நாம் கவிச்சக்கரவர்த்தி கம்பரை சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எழுதிய காவியத்தை அரங்கேற்றும் பொழுது அவர் ஒரு அறிஞர் அப்படி இருந்தால் கூட எல்லார்கிட்டேயும் மிகவும் பணிவாகவும் இன்சொற்களை பேசியும் பழகினார். அதனால தான் இப்போவும் அவர் எல்லோராலையும் மதிக்கப்படுகிறார். அப்போது இந்த பணிவு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா, அடக்கத்தோட, மரியாதையோட எல்லார்கிட்டையும் இருந்து இனிய சொற்களை பேசுபவன், எல்லா நேரத்துலேயும் இனிய சொற்களை மற்றவங்களுக்கு சொல்கிறவனாக இருப்பது ஒருத்தனுக்கு அதுதான் சிறந்த அணிகலன். மற்ற அணிகள் எல்லாம் அணிகலன்கள் ஆகாது. அதாவது நம்ம எத்தனையோ நகை வச்சுருக்கோம், எங்கிட்ட இந்த மாதிரி நகை இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, வைரத்தில் வச்சுருக்கேன், வைடூரியத்தில் வச்சுருக்கேன், முத்தில் வச்சுருக்கேன், பவளத்தில் வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லாம் அணிகலன்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. குறளினுடைய பொருள் வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலன் ஆகும். மற்றைய அணிகள் அல்ல. அணிகள்னா அணிகலன்கள் அல்லது ஆபரணங்கள் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்று பிற. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.